ஓகே. ஹாய் காய்ஸ். லாஸ்ட்டா பார்த்த வீடியோல வந்து நாங்க வந்து இப்போ 2 சீரிஸ் செய்ய போறோம். ஒன்று வந்து அந்த மெஷின் லேர்னிங்ஸ் படிக்கிறது. இன்னொன்று வந்து நாங்கள் லீக் கோட் டைப்ல இது செய்வோம். ஓகே. இதில் வந்து ஆம், என்ன செய்ய போறேன்னு சொன்னால் லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் வந்து யூனிக்கான கேரக்டர்ஸ் எப்படி பார்க்கறத பார்த்தோம். அது வந்து okay, நான் யாரையும் கிரியேட் பண்ணேன். இதுலேருந்து இது யூனிக் இந்த சைடு எஸ். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்க. ஓகே, we will go to close this one. Okay. அப்போ இதை நான் delete பண்ணுறேன். delete. இப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து இதில் வந்து 2 ஃபாலோ போட்டு தான் இதாக பார்த்தோம். எப்படி யூனிக் கேரக்டர்ஸ் இதான்னு பார்த்தோம். இதே வந்து இங்கே வந்து வேஸ்ட் கேஸ் வந்து 2 ஃபாலோ பீரத்தான என் ஸ்கொயர்டு வரும். நாங்கள் இந்த ஃபாலோப்பை வந்து வேறு ஜெர்மனிட்டி வழி வந்து இதான்னு பார்ப்போம். அப்போ வந்து என்ன சொன்னால் ஒரு இப்போ வச்சிங்களேன், நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஏன்னு தடவை இது. ஓகே, ஏன்றதை நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஒரு இப்படி ஒரு புக் ரேக் மாதிரி இருக்குவீங்களே, அது வந்து ஏன்னு வந்தால் ஓகே இதில் போட்டுறேன் ஏன்றதை போட்டு வச்சிருப்பேன். ஓகே, இது விளங்குதா விளங்குதா? ஓகே, விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்றதை போட்டுரும். பீன் வந்தால் பீன்றதை அடுத்த இடத்துல போட்டோம். பி வந்து 26 ரேக்ஸ் வச்சு அதில் வந்து போட்டு வைக்கிறேன். திரும்ப செக் பண்ணுவோம். இப்போ ஸ்ட்ரிங்கை வந்து செக் பண்ணுவோம். இப்போ ஏபி சின்னு வந்துட்டு திரும்ப ஏன்னு வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கை தானே செக் பண்ணுவோம். அது இங்கே போட்டு வச்சுப்போம். அது பி வரைக்கும் இங்கே போடுவோம், சி வரைக்கும் இங்கே போடுவோம், திரும்ப ஏ வரைக்கும் இங்கே பார்த்தா இங்கே வெளியே ஒட்டிக்கும். அப்போ வந்து யூனிக் இல்லைன்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் ஒரு ப்ரோக்ராமிக் வேயா செய்ய போறேன். இது வந்து எத்த செஞ்சேன்னு சொன்னா ஒரு வழியை எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட்டுக்குள்ள எத்த சொன்னா ஓகே இந்த வழியை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த வழி ஒவ்வொன்றா பார்த்து முடிக்கிறேன். முடிச்சு அடுத்து பிஏ செலக்ட் பண்ண அடுத்த வழி ஒவ்வொன்றா பார்த்து முடிக்கிறேன். அப்போ அது வந்து ப்ராசஸ் பவர் கூட அப்படி செய்யறது. அதை விட ஈஸியான வேலைக்கு இப்படித்தான் ஒரு ரெக்ல போட்டு வைக்கிறோம். ஏ வந்தா ஒரு கார்டன் போட்டு வைக்கிறோம், பி வந்தா ஒரு கார்டன் போட்டு வைக்கிறோம், அடுத்த சிக்கு போய்த்து ஒரு கார்டன் போட்டோம், திரும்ப ஏக்கு இது போட போய்த்தா ஓகே என்ன கொண்டிக்குது. அப்போ ஆல்ரெடி இந்த லெட்டர் வந்துக்குதுன்னு அர்த்தம். அதான் செய்ய போறோம். அதுக்கு ஒன்னாவது என்ன செய்யணும்னு சொன்னா ஒன்னாவது செலக்ட் பண்ணணும். இப்படி அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கே செலக்ட் பண்ண மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸா செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். அதுக்கு யூனிக் யூனிக் 2ன்னு வைக்கிறேன். சரியா? இதுலயும் வந்து ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் வேணும் தானே நாங்கள் இதுக்கு. ஓகே, இன்புட் ஸ்ட்ரிங்கை சரியா? அதுக்கு அடுத்து என்ன செய்யறேன்னு சொன்னா இதை வந்து ரெக் மாதிரி கிரியேட் பண்றதுக்கு நான் வந்து செக்கர் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேயா? அதுக்கு அடுத்து என்ன செய்யறேன்னா ஒவ்வொரு லைனா போறதுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கா செலக்ட் பண்றதுக்கு ஏபிசிடின்னு செலக்ட் பண்ணானே அதுக்கு ஆல்ரெடி போட்ட மாதிரி ஃபோல் கொண்டு போட்டு ரேஞ்ச் இதை ரேஞ்ச் வந்து ஃபுல் லென்த் வரை போகணும். ஒன்னாவது செலக்ட் பண்ணணும், பிஏ செலக்ட் பண்ணணும், சிஏ செலக்ட் பண்ணணும், ஆடியோ ஒண்டா பார்க்கணும். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்து வந்து நாங்கள் இந்த ரெக்ல போடுற வேலையை செய்ய போறோம். ரெக்ல போடுறதுக்கு இப்போ இது வந்து லெட்டர்ஸை வந்து போட கஷ்டம். இப்படி லெட்டரா தானே இது. அப்ப நான் இனிஷியலா இந்த ஏன்றத வந்து எடுக்கணும், 0 ஆக்கணும், பீன்றத 1 ஆக்கணும், இப்படி ஆக்கணும். இப்பதான் வந்து எஸ்கின்றது ஒரு சிஸ்டமேட்டிக் எஸ்கி வேல்யூஸ்னு பார்த்திப்போம். நாங்கள் ஓலவல் ஐடி எல்லாம் இந்தி அதை இங்க யூஸ் பண்ணோம் சொன்னா எந்த செய்யலும் ஏ டெஸ்கி வேல்யூ பி டெஸ்கி வேல்யூ பார்த்தோம் சொன்னா ஏ வந்து பி அடுத்து 10 1 2 அப்படின்னு கூடி போகும். ஸோ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒன்னாவது இப்ப ஏட வேல்யூ 0 ஆகும். அப்ப அதுக்கு என்ன செய்யறேன், ஏ வந்து ஏஆல கழிக்கணும். ஏ வந்து ஏஆல சப்ஸ்கிரைப் பண்ணா பிஏ வந்து ஏ சப்ஸ்கிரைப் பண்ணா இது 1 வரும், சிஏ ஏஆல சப்ஸ்கிரைப் பண்ணா 2 வரும். அப்ப இது ஒவ்வொரு டைம் இடம் எங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்ப ஏ வந்து 0th பொசிஷன், பி வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், சி வந்தா செகண்ட் பொசிஷன் அப்படின்னு போகும். அப்ப அதுக்கு வந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அதுக்கு வெளியூர் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்து அதை வந்து இப்ப எஸ்டி வேல்யூவை மாத்துறதுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா ஓஆர்டின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி
அப்போ இது வந்து ஐதானே ஒவ்வொரு இதில் நான் செலக்ட் பண்ணுற லெட்டர்ஸ். அப்போ அந்த லெட்டர்ஸ் டெஸ்ட் தான் இது ஐடியா ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட்டை கோட் பண்ணி அதில் இந்த ஏட இதை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சொன்னால் இதில் பொசிஷன் வந்துடும். ஓகே, இப்போ பொசிஷன் எடுத்துட்டோம். அதுக்கடுத்து என்ன செய்யணும் சொன்னால் இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் I will show ஓகே 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 இதில் சென்ட் என்ன சொல்லுவாங்களா. இப்போ வந்து இந்த பொசிஷன் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த செக் பண்ணணும்னு சொன்னால் ஒன்றாவது ஏ செலக்ட் பண்ணிட்டு அது கழிச்சா 0ன்னு வந்தால் இங்கே போட பாக்கிட்ட செக் பண்ணணும் இது லீகிதான்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறேன்னா இதை வந்து இதைத்தான் நாங்கள் செக்கார்னு எடுத்தோம். இதை ஃபுல்லாக ரெக்க தான் செக்கார்னு எடுத்தோம். ஓகே, இப்போ நான் செக்காரில் செக் பண்ணணும் எதை அந்த இடத்துல ஒரு வேல்யூஸ் வந்து இதை. ஓகே, இதை வந்து நீங்கள் எத்த செஞ்சுன்னு சொன்னால் பிட்வைஸ் ஆப்ரேஷன் வந்து படிச்சுப்போம். லெவல் கிளிதான் தெரியும், லெவல் லீக்கிங் சான்ஸ் இது. அப்போ பிட்வைஸ் ஆப்ரேஷனால இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் எங்களை அதை எத்த செஞ்சிடணும். அப்போ 1 அதை வந்து பிட்வைஸ் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் வெளியே 2ன்னு சொன்னவங்களே 2ன்னு சொன்னீங்க வந்தா 1 வந்து 2 இது ரைட் ஷிஃப்ட் ஆகிடும். அப்படி போட்டால் இது இந்த செய்யும் சொன்னா 2 ரைட் ஷிஃப்ட் பண்ணா 0 0 1 வந்து இப்போ இதில் வந்து 0 0 1ன்ற இந்த பொசிஷனில் வந்து சேவ் ஆகும். இப்படி தான் இதை நாங்கள் சேவ் பண்ணுறோம். சரியா? அப்போ ஒன்றாவது வந்து செக் பண்ணணும். இது இப்போ 0 0 1ல் இந்த சீனுவீங்களே ஒன்றாவது இங்கே தானே இங்கேயா நான் கால் பண்ண ஹெச் நான் பார்க்க தேவையில்ல. சரி, ஒன்றாவது இப்போ சீனுவீங்களே சீன் வந்து அடுத்த செய்யும் சீட இது இந்த சிக்கு போகணும். எங்களுக்கு எங்கே சி வந்தால் சொன்னாங்க நார்மலாக அந்த ரெக்டில் அங்கே வைக்கணும்னா என்னை பொறுத்தவரையில் இது ஏ பி சி ரெண்டாவது இடத்துல வைக்கணும் அந்த சீன்றதை. அதுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் சி வந்து எத்தனை ஷிஃப்ட் பண்ணுறேன்னா 1 வந்து தேர்ட் ஷிஃப்ட் பண்ணேன்னா இது வந்து 1 வந்து இப்படி இடத்துக்கு போகும் 0 0 0 ஏபிசி இங்கனுக்கு வரும். ஓகே, 0 0 1 இடத்துக்கு வரும். ஓகே, 0 0 1 இடத்த ஒன்றாவது பார்க்கணும். இது பார்த்துட்டு எனக்கு ஒரு வெளியூ இருந்துன்னு சொன்னால் இது வந்து ఎంత செய்யுன்னு சொன்னால் இன்னொரு வெளியே வந்தீங்கன்னா அது வந்து ஆல்ரெடி எனக்கு ஒரு நம்பர் செய்யும் யூனிக் இல்லைன்ற ஃபால்ஸ் காட்டும். அதான் இங்கே என்ன செய்யணும்னு சொன்னால் இஃப் செக்கரோட என் பண்ணுறேன் எந்த இப்போ நான் சொன்னதே வந்து ப்ரோக்ராமிக் வேலைன்னா என் பண்ணுவோம் நாங்கள் எப்படி செய்வோம். இப்போ இங்கே ஆல்ரெடி இந்த எண்ட் ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தா ஓகே இதில் வேறு இப்போ வேறு வேல்யூஸ் இருந்தால் அப்படி வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ ஒன்றாவது இப்போ ஆல்ரெடி இதுக்கு தானே இங்கே வந்து ஏஐ கொண்டு போட்டாச்சு. ஏஐ போட்டுட்டு இதுதான் செக் ஆரம்பிங்களே இதில் என் பண்ணி பார்க்கணும். இதோட இதை பெருக்கி பார்க்கணும். ஓகே, இதில் மற்ற எல்லாம் ஒன்றாவது போட்ட நெத்த செய்யும் மற்ற எல்லாம் 0 அளிக்கும். என் பண்ணி பார்த்தா இங்கே 0 இங்கே 0 தான் ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொன்னால் 0 இண்டிக்கும். அப்போ இதையும் என் பண்ணி பார்த்தேனே இது வந்து 1 விட கூட இதுன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு வழி வண்டி இது அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு வழி வண்டி இல்லைன்னு அர்த்தம். ஓகேயா? ஏன் சொன்னீங்க 1 1 வந்தா தான் எண்ட் ஆப்ரேஷன் பண்ணா அது வந்து 0 விட கூட ஆகிடும். அப்படி இல்லைன்னு சொன்னா இது வந்து 0 விட குறையாகும். ஸோ இங்கே எண்ட் ஆப்ரேஷன் பண்ணி பார்க்குற 0 விட கூட இருந்தா ஃபால்ஸ் அதில் வந்து ஆல்ரெடி இந்த வேல்யூ இதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டி என்னத்தன் சொன்னால் இல்லைன்னு சொன்னால் ஓகே அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்த ஆப்ரேஷன் போகணும். அடுத்த ஆப்ரேஷன் போக என்ன செய்யணும், இந்த ரெக்கை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணோம். ரெக்கை வந்து இந்த ஓகே இப்போ எனக்கு இதுவரை வந்து எனக்கு ஒருத்தர் வந்து இருந்தாரு. ஓகே எனக்கு 0 இந்த அப்போ இந்த இடத்துல வேறு வந்துட்டான்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு இதாக பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்னா ஓவர் ஆப்ரேஷன் பண்ணி ரெக்டண்டே மேட்ச் பண்ணுறேன். எப்படி செய்யறதுன்னா அது செக்கர் இது ஓவர் ஆப்ரேஷன் இதோட ஓவர் ஆப்ரேஷன் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னா பிரிண்ட்
ட்ரூ சரியா இந்த அப்படி யூனிக்கா இல்லைனா ரிட்டர்ன் ட்ரூன்னு போட்டேன். நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு லேசி ஈஸிக்கு அப்படி வச்சுருவேன். இதை வந்து நான் இப்போ ட்ரூன்னு ரெண்டு இதாக்கினா இப்போ எங்களுக்கு ஈஸியா பார்த்துக்க ஏதும் யாமே. ஓகே, இது வந்து நியாவில் சும்மைக்கிறதுனால நான் சேவ் பண்ணிட்டு டெர்மினலுக்கு பண்ணிட்டு வாட் பைத்தன் 3 true false no one link இது சரியாக வந்துள்ள. ஓகே, அதை நியாவில் நான் பார்த்துக்கேன். ஓகே, இதுல பைத்தன் finally Python 3 ஓகே, false true டி ஒன்னா வந்து false L ரெண்டு இது false hello. ஓகே, இப்போ சமரைஸ் நான் சொல்றீங்க போனோம். என்ன சொன்னா இதெல்லாம் க்ளோஸ் பண்ணு. ஓகே, இதை வச்சுட்டு இதுக்கு போது ஓகே, இப்போ என்ன சொன்னா இது எப்படி பார்க்கணும்னு சொன்னா இப்படி ஒரு புக் ரெக்கார்ட் இதுவீங்களா நான் 3 நான் சொல்றேன். ஒரே ரெக் அது வந்து வேற வேற அப்டேட் பண்ணி போனாங்க சரியா. இப்ப வந்து ஏபிசின்றது ஏ பி சி டி அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் எழுதுவீங்க. இப்போ ஏ வந்தா நான் இது இந்த இடத்துல போடணும் சரியா. அப்ப நான் என்ன செய்ய போறேன் என்னன்னா நாளைக்கும் என் தேவலம் இது என் தேவல்லம் தேவல்லம் இது என் தேவல்லம் ஓகே, என்ன செய்ய போறேன்னா இப்ப ஒரு இதை எடுத்து பார்க்க போறோம். எப்படின்னா ஏ வந்தா எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வாங்குது, பி வந்தா செகண்டுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் அப்படின்னா இதுல இந்த புக்ஸை சொல்லணும் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்ட்டு போகணும். அதுக்கு வந்து இது வந்து லெட்டர்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து அதை வந்து எஸ்கிக்கு மாற்றி எஸ்கியில பார்த்தோம்னு சொன்னா எனக்கு கண்டுபிடிக்கிறேன். அப்ப ஏழு எஸ்கியை வந்து நான் வந்து இதைத்தான் வந்து இதைத்தான் ஒரு பாயிண்டா எடுக்க போறேன். அப்ப இதை வந்து இதுல இருந்து எல்லாத்துலயும் இதை கழிச்சா ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகி போகும். அப்ப ஏக்கு வந்து 0, பிக்கு சி டி நீக்கும். இப்போ ஏ வந்து 0 ஆகிட்டா இங்க வந்து ஏ போட்டுரும். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னா இது செக்கர் வைங்களே. இது ஆல்ரெடி இது வந்து ஒரு செக்கர், இது ஒரு செக்கர், இது ஒரு செக்கர், 3 செக்கர் வச்சுன்னு சொன்னா ஐடியா இருக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் சொன்னா ஆல்ரெடி செக்கர் செக் பண்ணி பார்க்கணும். இது ரெண்டு நீங்க பார்த்தா சொல்லுங்க. ஓகே, இது ஆல்ரெடி செக்கரை செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்றேன்னா எப்படி இதுல ஆல்ரெடி எனக்கு வெளியூ இருந்தேன்னு எப்படி வரும். இங்க வேண்டா எண்டுமே இதை வந்து எண்ட் ஆப்ரேஷன் பண்ணா எண்ட்னா மல்டிப்ளை பண்ற மாதிரி எண்ட் ஆப்ரேஷன் பண்ணா இது 0 விட கூட ஆல்ரெடி இருந்தா அதான் இங்கே வந்து செக்கர்ல ஆல்ரெடி இஃப் 0 விட கிரேட்டர் தென் 0 ஃபால்ஸ்னு வந்து இதே வந்து எனக்கு 0 இருந்தீங்க ஒன்றும் இல்லைன்னு சொன்னா இது வந்து எண்ட் ஆப்ரேஷன் பண்ணினா எந்த நடக்கும். இது எண்ட் ஆப்ரேஷன் பண்ணா இது 0 ஆகும். அப்ப ஃபால்ஸ்னு வரும். ஓகேயா. அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் இதையும் இந்த எங்களுடைய இடத்த சொல்லி நான் மறைச்சினேன். ஓகே, வெயிட் அதுக்கு அடுத்தது இப்ப இது வந்து நமக்கு செக் பண்றதுக்கு அதுக்கு அடுத்து எங்கட வந்து புக் ரெக்க வந்து அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்றதுக்கு என்ன செய்யணும் சொன்னா
OR operation பண்றேன். OR operation பண்ணினா எந்த நடக்கும்? OR operation பண்ணா இது OR operation பண்ணி இது ரெண்டையும் இந்த இது ரெண்டும் operation பண்ணா இந்த புக்லெட் வந்து திரும்ப இப்படி வரும். இப்படி எனக்கு வந்து 1 வந்து நினைச்சா இப்படி இப்படி தான் பார்க்குறேன். இது எந்த ஆப்ரேஷன் பண்ணி அர்த்தம் வந்து நான் இப்படி செஞ்சுக்கிறேன். இப்போ விளங்கிக்குன்னு நினைக்கிறேன். காம்ப்ளெக்ஸ் இன்னும் இல்லை, சும்மா நார்மலான விஷயம்தான். எந்த ஒரு இடத்துல போட்டுட்டு ஒரு ரெக்கில் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு வெளி வந்தால் ரெக்கில் போட்டு வைக்கிறேன். ஏ வந்தால் அதை ஃபர்ஸ்ட் பொசிஷனில் போட்டு வைக்கிறேன். பி வந்தால் செகண்ட் தேர்டில் போட்டு வைக்கிறேன். அப்படி இன்னொரு போடக்கிட்ட பார்க்குறோம். இதான் செக். இந்த இஃப் லூப்பில் பார்ப்போம் அந்த இடத்துல இதான்ட்டு. ஆல்ரெடி இருந்தால் ஓகே ஃபால்ஸ், இல்லைன்னு சொன்னால் ஓ ஆல்ரெடி இல்லைன்னு சொன்னால் ஓகே பார்ப்போம். இந்த ஃபால்ஸ்ன்னு சொல்லிப்போம். இல்லைன்னு சொன்னால் ஓகே அதில் அந்த வேல்யூவை போடுவோம். அதுதான் இது செக்கர் OR ஆப்ரேஷன். எனக்கு வர எண்ட் ஆப்ரேஷன் வந்து செக் பண்ணுறேன் இதுதான் சொல்லிட்டு. அதுக்கடுத்து இது வந்து போடுறேன் இல்லைன்னு சொன்னால். அப்படியே ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து ஒரு இடத்துல இல்லைன்னு சொன்னால் பிரிண்ட் பண்ணுறேன். எஸ், திஸ் இஸ் அ யூனிக் ஸ்ட்ரிங். தட்ஸ் ஆல் மேன், சிம்பிள் திங். இதுக்கு போக எல்லா டெய்லி வந்து இப்படி ஒரு லீக் அவுட் டைப் கொஸ்டின்ஸ் பார்ப்போம்னு ஐடியா எழுதுகிறேன். Okay, thanks for watching guys. Keep support me.